ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் திருப்பாடல் அதிகாரம் 113 இறைவசனம் 9. மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார், தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார். ஹல்லேலூயா. நாம் தியானிப்போமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, பூரணராய் என்றும் நிலை பெற்றிருக்கிற நம் கிறிஸ்து கர்ப்பத்தின் குறைவை நிறைவாக்குவாராக. நாம் வேதத்தில் பார்த்தோமே என்றால், முதிர்ந்த வயதில் கர்ப்பம் செத்துப்போயிருந்த சாராவின் கர்ப்பத்திற்கு உயிர் கொடுத்த தேவன் சாராவை நகைக்கச் செய்தார். புலம்பி அழுத அன்னாளின் கர்ப்பத்தை ஆசிர்வதித்து அன்னாளின் அவமானத்தை நீக்கினார். தாய்மை பேருக்காய் காத்திருந்த ரெபேக்காவிற்கு இரட்டையரை தந்தரளி தன் இனத்தை பெருகச் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இது லேசான காரியம். ஏனெனில் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவர் கர்ப்பத்திலுள்ள எல்லா தடைகளையும் பலவீனங்களையும் அவருடைய குணமாக்கும் தழும்புகளால் நீக்கி போடுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற இறை வார்த்தைக்கேற்ப இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்போம், ஜெயத்தை பெற்றிடுவோம். நாம் ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குழந்தை இல்லாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு சகோதரியையும் உம் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் நீர் எங்களுக்காய் சிலுவையில் சுமந்து விட்டீர். எனவே உமது கல்வாரி சிலுவையினால் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டீர் என்று விசுவசிக்கிறோம். உம் பிள்ளைகளை கர்ப்பத்தின் கனியால் ஆசிர்வதிக்கவும், பிரசவத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகப்பிரசவத்தையும் கட்டளையிடுவீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.